Hi, hello, and welcome you all to Mother Teresa Learning Center, Community Pharmacy and Management அந்த டாப்பிக்கில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாப்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் அண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் an ஆர்டர் ரிட்டன் பை ஃபிசிஷியனாக இருக்கலாம், டென்டிஸ்ட், வெட்னரியன், இல்லை எந்த ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனராகவும் இருக்கலாம். யாருக்கு எழுதுகிறாங்க? ஃபார்மசிஸ்ட்டுக்கு எழுதுகிறாங்க. எதுக்கு எழுதுகிறாங்க? டு காம்பவுண்ட் அண்ட் டிஸ்பென்ஸ் a specific drug for the patient. அந்த பேஷண்ட்டுக்கு தேவையான மருந்தை வந்து காம்பவுண்ட் பண்ணுங்கள். பழைய காலத்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் தான் டிஸ்பென்ஸ் பண்ணுற காம்பவுண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒன்லி டிஸ்பென்ஸ் தான், பிகாஸ் எல்லாமே ரெடியாகி வந்துடுது. ரெடியான ட்ரக்கை தான் நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ இட் இஸ் அ ரிட்டன் ஆர்டர். ஃபிசிஷியன் ஃபார்மசிஸ்ட் கிட்ட கொடுத்து ஃபார்மசிஸ்ட் வந்து பேஷண்ட் கிட்ட அந்த ட்ரக்கை டிஸ்பென்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ற வேர்டு வந்து ஒரு லாட்டின் டேர்ம். என்ன டேர்ம்னு கேட்பாங்க எக்ஸாமில். லாட்டின் டேர்ம். இது வந்து லாட்டின் டேர்ம். என்ன லாட்டின் டேர்மோட வேர்டு? ப்ரிஸ்கிரிப்டஸ். ப்ரே அப்படின்னா பிஃபோர், ஸ்கிரிபர் அப்படின்னா டு ரைட். ஓகே, ப்ரிஸ்கிரிப்ஷன் எப்போ எழுதணும் அப்படின்னா டு பி ரிட்டன் பிஃபோர் அ ட்ரக் குட் பி கம்பவுண்டட் ஆர் டிஸ்பென்ஸ்ட். ஒரு ட்ரக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி எழுதப்படுற ஃபார்ம் தான் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன். ப்ரிஸ்கிரிப்ஷனுடைய பார்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கணும்? கண்டிப்பாக டேட் இருக்கணும் இல்லைங்களா? அண்ட் ரெண்டாவது டாக்டருடைய அட்ரெஸ் இருக்கணும். அண்ட் மூணாவது பேஷண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன், அவரோட நேம் என்ன, ஏஜ், செக்ஸு, அட்ரெஸ், ஓகே, இது எல்லாமே வேணும். ஓகேவா? ஃபோர்த்து திங் சூப்பர்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் சூப்பர்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா, இந்த ஆர்எக்ஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அது வந்து ஒரு லாட்டின் டேர்ம். ரெசிபி அப்படின்ற ஒரு வேர்டு அது. அதான் ஆர்எக்ஸ் அப்படின்னா டேக் தவ் ஆர் யூ டேக் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரோக் மாதிரி போட்டு ஆர் போட்டு வந்திருக்கோம் இல்லையா? அது என்னென்னா ஜூபிட்டர் வந்து கிரீக் காட் ஆஃப் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேக்க மொழியில் அவங்க நாடுகளில் வந்து ஹீல், அதாவது ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கான காட் வந்து ஜூபிட்டர். ஸோ சைன் ஆஃப் ஜூபிட்டர் வந்து அவங்கள வந்து வேண்டி கேட்டுக்கிறாங்களாம், சரி பண்ணிவிடு இந்த பேஷண்ட்டை அப்படின்ற மாதிரியான அர்த்தம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து இன்ஸ்கிரிப்ஷன். இன்ஸ்கிரிப்ஷன்னா என்ன? இது ஏற்கனவே ஒரு வாட்டி எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. நேம் அண்ட் டோஸ் ஆஃப் மெடிகேஷன். என்ன மருந்து கொடுக்க போகிறீங்க, எவ்வளோ டோஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு எழுதுறது தான் வந்து இன்ஸ்கிரிப்ஷன். அதுதானே முக்கியம். அந்த மொத்த ப்ரிஸ்கிரிப்ஷனுடைய மெயின் கண்டென்ட்டே அதுதான். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஃபார்மசிஸ்ட்டுக்கு சில டைரக்ஷன் கொடுப்பாங்க. அது வந்து இப்போ கிடையாது. ஏன் அப்படின்னா, முன்னாடி காம்பவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை எலிக்ஷராக பண்ணுங்கள், இதை வந்து கேப்சியூலாக பண்ணுங்கள், இதை ஒரு பவுடராக மடித்து கொடுங்க, அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தது சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, எப்படி டிஸ்பென்ஸ் பண்ணணும் பேஷண்ட்டுக்குன்னு சொல்லப்பட்ட டைரக்ஷனை தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சிக்னேச்சர். ஓகே, சிக்னேச்சர் மீன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற அந்த ஃபிசிஷியன் வந்து பேஷண்ட்டுக்கு சில டைரக்ஷன் கொடுப்பாங்க. அதை வந்து சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சைன் போடுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு நாளைக்கு 2, ஒரு நாளைக்கு 1 அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, ஸோ அது வந்து சிக்னேச்சர். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த பேஷண்ட். அடுத்து ரெனிவல் இன்ஸ்ட்ரக்ஷன். எல்லா ஃபிசிஷியனும் வந்து ட்ரக்கை வந்து ஜெனரிக் நேமில் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் எழுதணும். இதெல்லாம் ஆனால் யாரும் பண்ணுறது கிடையாது, பட் ஜஸ்ட் சொல்லுவாங்க. ரெனிவல் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து எத்தனை வாட்டி இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை ரிப்பீட் பண்ணலாம், 2 வாட்டி 3 வாட்டி அப்படின்னு சொல்லி எழுதணும். ரெனிவல் இன்ஸ்ட்ரக்ஷன் மோஸ்ட்லி ரெனியூ பண்ணாமல் ப்ரிஸ்கிரிப்ஷன் சிங்கிள் ப்ரிஸ்கிரிப்ஷனாக இருந்தால் பெட்டர், ஹேபிட் ஃபார்மிங் ட்ரக்ஸ்க்கு. அடுத்து டாக்டருடைய சிக்னேச்சர் லாஸ்ட்டில் வர்றது. இது வேறு சிக்னேச்சர். ஏற்கனவே சொன்னது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த பேஷண்ட்டில் வரும். ஓகேங்களா? ஸோ டாக்டர் ஃபைனலாக வந்து சைன் பண்ணுவார். கண்டிப்பாக டேஞ்சரஸ் ட்ரக்குன்னு சொல்லக்கூடிய இந்த நார்கோட்டிக்ஸோ இல்லை ஹேபிட் ஃபார்மிங் ட்ரக் மாதிரியான டைப் ஆஃப் ட்ரக்கை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக டாக்டரோட சைன் அண்ட் சீல் கட்டாயம் வேணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு மாடல் ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள். ஸோ இந்த மாடல் ப்ரிஸ்கிரிப்ஷனில் எப்படி இருக்கணும், டாக்டரோட நேமு, டேட்டு. நீங்கள் எல்லாருமே ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ டு நாட் ரீஃபில், டிஸ்பென்ஸ் ஒன்லி ஒன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ்க்குன்னு ஒரு லீகாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப புரிகிற மாதிரி தெளிவாக எழுதியிருக்கணும். ஓகே, இட் ஷுட் பி பிரிண்டட் வெரி லெஜிபிளி, நல்ல ஒரு தெரிகிற மாதிரியான ஒரு இங்க்கு. அண்ட் ஏஜ் சில்ட்ரனாக இருந்தால் கண்டிப்பாக 12 வயசுக்கு கீழே இருக்காங்கன்னா ப்ராப்பராக ஏஜ் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் எல்லாருக்குமே ஏஜ் மென்ஷன் பண்ணணும், பட் இஃப் இட் இஸ் அ சில்ட்ரன் இட் ஹேஸ் டு பி மென்ஷன். அண்ட் ரெண்டாவது லாட்டின் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது ஓடி, பிடி, ஓகே, ஒன்ஸ் டெய்லி, ட்வைஸ் டெய்லின்னு. பட் முடிஞ்ச அளவுக்கு அது அக்செப்டபிளாக இருந்தாலும் கூட டைரக்ஷன்ஸ் வந்து ஐடியலி இங்கிலீஷில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இதை தவிர்த்து
ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷெட்யூல் 2 அண்ட் ஷெட்யூல் 3 அதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்டு ட்ரக் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ப்ரிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக பேஷண்ட்டோட நேம் அண்ட் அட்ரெஸ்ஸும் அண்டு அந்த ப்ரிப்ரேஷனோட ஸ்ட்ரென்த்து அதாவது டோசேஜ் லிக்விடாக இருந்தால் எம்எல்ல எழுதணும், அதாவது 100 ml 100 milliliters அப்படின்னு எழுதணும். எதுவாக இருந்தாலும் வேர்ட்ஸ்லையும் சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னா ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கின உடனே ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுவாங்க, அடுத்து ரீடிங் அண்ட் செக்கிங், அப்புறம் பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்டிங் அண்ட் வெயிங் த மெட்டீரியல், அப்புறம் அதை காம்பவுண்டிங் பண்ணுவாங்க, ரெடி பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. அந்த ட்ரக்கை கலெக்ட் பண்ணுவாங்க, அது என்னெல்லாம் தேவையோ அதை மொத்தமாக போட்டு பேக்கிங் மொத்தமாக போட்டு அவங்க கையில் கொடுக்கணும்ல அது. ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷனில் எரர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ப்ரிஸ்கிரிப்ஷன்லேயே எரர், டாக்டரோட ஹேண்ட் ரைட்டிங் புரியாமல் இருக்கலாம். இப்போ மெட்ரிஸ்னு ஒரு ட்ரக் இருக்குது, METRIZ போட்டால் மெட்ரோனிடசோல், எக்ஸ் போட்டாங்கன்னா குளுக்கோசமைன்னு வேறு ஒரு ட்ரக். ஸோ அதனால் டாக்டர் எழுதும்போது ஃபிசிஷியன் எழுதும்போது லெஜிபிலிட்டி ரொம்ப முக்கியம், அதனால் எரர் வரலாம். ரெண்டாவது செக்கிங், ஓகே, ப்ராப்பராக செக் பண்ணாமல் உடனே வந்து கொடுத்துட்றது பேஷண்ட் கையில் ப்ரிஸ்கிரைபர். அண்ட் மூணாவது நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணும்போது மேபி ஆன் பியர் ப்ரெஷர் ஹியூமன் பீயிங்ஸ் மேக் மிஸ்டேக்ஸ்னோ அந்த மாதிரி ஜென்ரலாக வரக்கூடிய மிஸ்டேக்ஸாக இருக்கலாம். கான்சன்ட்ரேஷன் லேக் இருக்கலாம், ஏதாவது மேபி ஃபேமிலி பர்சனல் இஷ்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அண்ட் ரெண்டாவது ஃபோன் கால்ஸ் பாட்டு வந்துக்கிட்டே இருக்கிறது, ஒரு பக்கம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிக்கிட்டே ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது மேபி சில மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வாட் தி எரர்ஸ் இன் த ப்ரிஸ்கிரிப்ஷன். ஓகே, முன்னாடி வந்து காம்பவுண்டிங் பண்ணதுனால லேபிளிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, பட் ஸ்டில் அது நீங்கள் இப்போயும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க சிலபஸில். ஸோ லேபிளிங் வந்து பார்த்திங்கன்னா லைக் அப்ளிகேஷனாக இருந்தால் இல்லை இயர் ட்ராப்ஸ், அப்புறம் க்ரீம்ஸ் அண்ட் ஜெல்ஸ், ஆயின்மெண்ட்ஸ், பேஸ்ட், இதுக்கெல்லாம் என்ன எழுதுவீங்க? ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. இல்லை சஸ்பென்ஷன்னா வந்து ஷேக் தி பாட்டில். ஓகே, கார்கிள் மவுத் வாஷாக இருந்துச்சுன்னா ஸ்வாலோ இன் லார்ஜ் அமௌண்ட். ஓகே, சப்போசிட்ரிஸ்னால் ஃபார் ரெக்டல் யூஸ் ஒன்லி, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும் லேபிளில். ஸோ இந்த சார்ட்டில் வந்து என்னென்ன ஆன்சிலரி லேபிள்ஸ் இருக்கோ அதை படிச்சுக்கோங்க, இது எக்ஸாமுக்கு கேட்பாங்க. ஆன்சிலரி லேபிள்ஸோட டேப்லோ காலம், இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படிங்க. ஓகேங்களா? அண்ட் சில பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப எல்டர்லி பேஷண்ட் வந்து ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, லைக் சில விஷயங்கள் எல்லாம் புரியாது. ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கு சில லேபிள்ஸ் வந்து பிக்டோகிராம் மாதிரி, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த மாதிரியான இப்போ பெனிசிலின் வந்து எப்படி கொடுக்குறாங்க, ஸ்பூன் வச்சு குடிக்கணும், அண்ட் 3 times டெய்லி, டேக் வித் வாட்டர், அது வந்து ஒரு பிக்சர் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மார்னிங் 6 to 8 AM, நூன் 11 to 1 PM, அந்த ஒரு கிளாக் சிம்பிள்லாம் போட்டு இந்த மாதிரி 4 times எடுக்கணும், 3 times எடுக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு லேமனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான இந்த மாதிரியான பிக்சர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லா பிக்சர்ஸும் வந்து an எக்ஸாம்பிள் ஃபார் பிக்டோகிராம்ஸ். இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணும்போதும் சில எரர்ஸ் வரும் இல்லைங்களா? ப்ரிஸ்கிரிப்ஷனில் எப்படி எரர் வருதோ அதே மாதிரி டிஸ்பென்ஸ் பண்ணும்போதும் எரர் வரும். சேம் டிஸ்பென்சிங் எரர் ஏன் வருது? ராங் பேஷண்ட்டுக்கு டிஸ்பென்ஸ் பண்ணிடுவீங்க. 2 ப்ரிஸ்கிரிப்ஷனை கையில் வாங்கிட்டு ஒருத்தர் கொடுக்க வேண்டியது இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுக்குறது. ஓகே, டோஸ் மாற்றி கொடுத்துருவீங்க. இதுக்கு முன்னாடி யாருக்காவது கொடுத்துருப்பீங்க, அதே ஞாபகத்தில் டோஸ் மாற்றி கொடுக்குறது, குவாலிட்டி மாற்றி கொடுக்குறது. ஓகே, அண்ட் ரெண்டாவது ஏதாவது 1-2 மெடிசனை வந்து விட்டுடுறது, ஞாபகம் இல்லாமல் 5 இருக்கும் 3 தான் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரியான டிஸ்பென்சிங் எரர்ஸ் வந்து என்ன காரணம் அப்படின்னா, சேம் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் ரொம்ப ஓவர் க்ரௌடடாக இருக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் சில ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் புரியாது, அதனால் அவங்களே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கூட எரர் பண்ணலாம். ஓகே, மெடிகேஷன் எரர்ஸை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். ஓகே, லைக் இப்போ ஹேண்ட் ரைட்டிங்னா நம்ம டாக்டர்கிட்ட கூட வந்து கேட்கலாம் போயிட்டு, இது மாதிரி புரியலன்னா. ஒரு மோஸ்ட்லி வந்து அவங்களோட ரைட்டிங் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும் ஃபார்மசியில், பிகாஸ் அந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் அவர் எழுதுவார், அதானே இவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம போய் அவங்கக்கிட்ட கேட்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிஸ்பென்சிங்கில் வந்து நம்ம எரரை மினிமைஸ் பண்ணணும். ஸோ என்னென்னா டிஸ்பென்ஸ் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக கேர் எடுத்து டிஸ்பென்ஸ் பண்ணணும், பேசாமல். நம்ம இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் தான் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் ரெண்டாவது எரரை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, பொறுமையாக ஒன்றொன்னா எடுத்து வைக்கணும். ரெண்டாவது பார்கோடிங் வந்து பெட்டர், பார்கோடிங் இருக்கும், அந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணலாம். அண்ட் டபுள் செக்கிங் ப்ரொசீஜர், ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணுறது. ஓகே, அண்ட் ஒரு இல்லை 2 ஃபார்மசிஸ்ட் இருக்காங்கன்னா ஒருத்தர் எடுத்து வச்சுட்டு இன்னொருத்தர் செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணும்போது நம்ம கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம் எரர்ஸை.
ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. அதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஹேண்டலிங் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லேர்னிங் டுடே ஃபார் அ பெட்டர் டுமாரோ.